தமிழ்நாடு சட்டப்பேரவையில் பேச அனுமதி மறுக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அமளியில் ஈடுபட்ட அதிமுகவினரை நாள் முழுவதும் சஸ்பெண்ட் செய்து சபாநாயகர் அப்பாவு உத்தரவிட்டார். தமிழ்நாடு சட்டப்பேரவையில் இன்று வினாவிடை நேரம் முடிந்த பிறகு நேரமில்லா நேரத்தில் உசிலம்பட்டி காவலர் கொலை தொடர்பாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பேச முயன்றார். அப்போது நேரமில்லா நேரத்தில் எது குறித்து பேசுகிறோம் என்பதை அரை மணி நேரத்திற்கு முன்பாகவே தெரியப்படுத்த வேண்டும் என்று சபாநாயகர் அப்பாவு கூறினார். இதையே அவை முன்னவர் துரைமுருகனும் கூறிய நிலையில் அதிமுக உறுப்பினர்கள் கடும் அமளியில் ஈடுபட்டனர். பிறகு பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மரபை கடைபிடிக்கவில்லை என்றால் பேசுவதற்கு அனுமதிக்காதீர்கள் என்று கூறினார். உங்களிடத்தில் அனுமதி பெற்று முன்கூட்டியே தெரிவித்துவிட்டு எழுதி கொடுத்துவிட்டு தான் பேச வேண்டும் என்பது மரபு. அவை முன்னவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். அது நேரமில்லா நேரமாக இருக்கக்கூடிய பிரச்சனையாக இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்கு முன்பு தர வேண்டும் என்பது விதிமுறையில் இருக்கிறது. மரபுபடி கடைபிடித்துக் கொண்டிருக்கிறோம். அப்படி கடைபிடித்தால் அனுமதியுங்கள், இல்லை என்றால் அனுமதிக்க கூடாது. இன்னொன்றே சொல்லுகிறேன், அவர்கள் கேட்கக்கூடிய கேள்விக்கு நாம் பதில் சொல்வதற்கு தயாராக இருக்கிறேன். அதில் எந்த மாற்றம் கிடையாது. நாம் டிவியை பார்த்துவிட்டால் தெரிந்து கொண்டேன் என்று சொல்வதற்கு தயாராக இல்லை. நீங்க திருப்பி பேசுறீங்க. அதனால் உங்களுடைய இதனைத் தொடர்ந்து அதிமுக எம்எல்ஏக்கள் கடும் அமளியில் ஈடுபட்ட நிலையில் அவர்களை அவையிலிருந்து வெளியேற்ற சபாநாயகர் உத்தரவிட்டார். திட்டமிட்டு குழப்பத்தை ஏற்படுத்த அதிமுகவினர் முயற்சிப்பதாக குற்றம் சாட்டிய சபாநாயகர் அப்பாவு நாள் முழுவதும் அதிமுகவினரை சஸ்பெண்ட் செய்தும் உத்தரவிட்டார். இந்நிலையில் சட்டப்பேரவையில் பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எதிர்க்கட்சித் தலைவராக இருந்தாலும் அவர் கூட்டணி வைக்க துடித்துக் கொண்டிருக்கக்கூடிய கட்சியாக இருந்தாலும் ஆக்கப்பூர்வமான அரசியலை முன்னெடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். அங்கொன்று இங்கொன்றுமாக நடக்கக்கூடிய கொலை கொள்ளை போன்ற ஒரு சில நிகழ்வுகளை ஊதி பெரிதாக்கி மக்களை பீதியில் வைக்க இரவு பகலாக மக்களின் பாதுகாப்பிற்காக உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய தமிழ்நாட்டு காவல்துறைக்கு இழுக்கு ஏற்படுத்த திட்டமிட்டிருக்கிறார்கள். அதற்கு பிரதான எதிர்க்கட்சியும் துணை போகின்ற வகையில் தூபம் ஓடுகிறது. ஆகவே சில நேரங்களில் நடைபெறும் தொடர் சம்பவங்களை வைத்து தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கே சீர்கட்டு விட்டதாக மக்களை திசை திருப்புவதற்காகவே வீண் புரளிகளை கிளப்பாமல் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தாலும் அவர் கூட்டணி வைக்க துடித்துக் கொண்டிருக்கக்கூடிய கட்சியாக இருந்தாலும் ஆக்கப்பூர்வமான அரசியல் செய்ய முன்வாருங்கள். சட்டப்பேரவையிலிருந்து வெளியே வந்த எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி மக்களின் பிரச்சனைகளை பேசுவதற்கு அனுமதி வழங்கவில்லை என்று குற்றம் சாட்டினார். இன்றைக்கு ஒரு காவலரை அடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இன்றைக்கு பயிற்சி மருத்துவரை கடத்த முயற்சித்திருக்கின்றார்கள். இது அரசுடைய கவனத்தில் கொண்டு வருவதற்கு தான் நான் அனுமதி கேட்டேன். எங்களை திட்டமிட்டு இன்றைய தினம் வெளியேற்றிருக்கின்றார் மரியாதைக்குரிய சபாநாயகர். எதிர்க்கட்சியை பொறுத்த வரைக்கும், அது பிரதான எதிர்க்கட்சியை பொறுத்த வரைக்கும் இப்படிப்பட்ட மக்களுடைய பிரச்சனையை அரசுடைய கவனத்தில் கொண்டு வந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. ஆனால் இந்த அரசு மக்களை பற்றி கவலைப்படாத அரசு, குடும்பத்தை பற்றி மட்டும்தான் கவலைப்பட்டுகின்ற அரசு. மக்களை யார் பாதுகாப்பது? அரசாங்கம் தான் பாதுகாக்க வேணும். அதை முறையாக எடுத்துச் சொல்வது எதிர்க்கட்சியுடைய கடமை. அது கூட செய்யக்கூடாது. நீங்க அப்படியே வர வேணும், நாங்க சொல்றதெல்லாம் கேட்க வேணும், நீங்க அப்படியே வெளியே போகணும். இதற்கு எதிர்க்கட்சி அல்ல. அதிமுக ஒருபோதும் இதற்கு அடிமையாகாது. மக்களுடைய பிரச்சனையை பேசுவதுதான் எங்களுடைய தலையாய கடமை. உசிலம்பட்டி காவலர் கொலைக்கு குடும்ப பகையே காரணம் என்று சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி தெரிவித்திருக்கிறார். சட்டப்பேரவை வளாகத்தில் செய்தியாளர் சந்தித்தவர் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியின் கேள்விக்கும் பதிலளித்தார். உசிலம்பட்டியில் நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி சொல்லியிருக்கிறார். அந்த சம்பவம் ஒரு காவல்துறையை சார்ந்த காவலர் சம்பந்தப்பட்ட சம்பவம். ஆனால் அது அவர்களுக்குள்ளே, அவர்கள் உறவினர்கள் அவர்களுக்குள்ளே உண்டான பகை சம்பந்தமாக அந்த காவலர் தன்னுடைய டியூட்டியில் இல்லாமல், பணியில் இல்லாமல், தன்னுடைய தோட்டத்திலே இருக்கின்ற பொழுது அவர்களுக்குள்ளே நடந்த ஒரு சம்பவத்தை காவலருக்கே இந்த ஆட்சியிலே பாதுகாப்பு இல்லை என்று சொல்லுகிறார் என்று சொன்னால் இதை விட வெட்கக்கேடு என்னவாக இருக்க முடியும்? உசிலம்பட்டியில் காவலர் கொல்லப்பட்ட சம்பவத்தில் குற்றவாளிகளை கைது செய்ய வலியுறுத்தி உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். உசிலம்பட்டி அருகே முத்தையன்பட்டியில் அமைந்திருக்கூடிய டாஸ்மாக் கடையில் ஏற்பட்ட தகராறில் காவலர் முத்துக்குமாரை அடையாளம் தெரியாத நபர்கள் கல்லால் அடித்துக் கொன்ற சம்பவம் அதிர்வலையை ஏற்படுத்தியது. இந்நிலையில் கொலையில் தொடர்புடைய நபர்களை விரைந்து கைது செய்ய வலியுறுத்தி உசிலம்பட்டி அரசு மருத்துவமனை முன்பாக முத்துக்குமாரின் உறவினர்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். குற்றவாளிகளை கைது செய்யும் வரை உடலை வாங்க மாட்டோம் என்றும் முழக்கமிட்டனர். தகவல் அறிந்து சென்ற காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து கலைந்து சென்றனர்.
இதனிடையே குற்றவாளிகளை பிடிக்க மாவட்ட எஸ்பி அரவிந்த் உத்தரவின் பேரில் 6 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளன. சட்டப்பேரவையில் தான் பதில் கூறும்போது எதிர்க்கட்சித் தலைவர் ஒருவர் ஒருமுறை கூட அவையில் இருப்பதில்லை என்று குற்றம் சாட்டிய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் எடப்பாடி பழனிசாமியின் டெல்லி பயணம் குறித்தும் விமர்சித்தார். அவசர பணியாக டெல்லி சென்று திரும்பிய மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர், எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஒரு வாட்டி கூட நான் பதில் சொல்லும் போது இருக்க மாட்டேங்கிறாங்க. நானும் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். ஏற்கனவே 2 வருடங்களுக்கு முன்பு என்னுடைய காரில் ஏறி அவர் செல்ல முயன்ற போது நான் சொன்னேன், இந்த விஷயத்தை கார் எடுத்துகிட்டு போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு. அப்பொழுது அண்ணன் மாண்புமிகு உறுப்பினர் முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் OPS அவர்கள் எழுந்து நின்று சொன்னார்கள், நாங்கள் எங்கள் கார் எங்கேயும் தப்பாக போகாது அப்படின்னு. ஆனால் இன்னைக்கு டெல்லியில் ரூட்டு மாறி கிட்டத்தட்ட 3 கார் மாறி அவங்க கட்சி ஆஃபீஸுக்காக போயிருக்கிறதா சொன்னாங்க. அவருடைய அதுக்கு வாழ்த்துக்கள். தமிழ்நாட்டில் பசுமை பொருளாதார துறையில் முதலீடு செய்ய தொழில் நிறுவனங்கள் முன்வர வேண்டும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அழைப்பு விடுத்துள்ளார். சென்னை கிண்டியில் உள்ள நட்சத்திர விடுதியில் இந்திய தொழில் கூட்டமைப்பின் தென்னிந்திய ஆண்டு மாநாட்டை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய அவர் இந்தியாவின் வளர்ச்சியில் தமிழ்நாடு முக்கிய பங்கு வகித்து வருவதாக கூறினார். தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சி அனைவரையும் உள்ளடக்கியது என்று முதலமைச்சர் தெரிவித்தார். தொழில்துறைக்கு மேலும் வலு சேர்க்கக்கூடிய வகையில் பட்ஜெட்டில் பல்வேறு திட்டங்கள் அறிவிக்கப்பட்டிருப்பதாகவும் மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். மின்சார போக்குவரத்து, நிலையான கட்டுமானம் மற்றும் தூய்மையான தொழில்நுட்பம் போன்ற பசுமை பொருளாதார துறைகளில் தமிழ்நாட்டில் முதலீடு செய்யுமாறு உங்களை இந்த தருணத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன். புத்தாக்கமான ஸ்மார்ட் நகர தீர்வுகள், ஆற்றல் செயல்திறன் மற்றும் உள்கட்டமைப்பு மேம்பாடு போன்ற திட்டங்களில் எங்களுடன் இணைந்து செயல்படுவீங்கன்னு உங்களுக்கு நான் இந்த நேரத்தில் அழைப்பு விடுக்கிறேன். சென்னையை உலகத்தரம் வாய்ந்த நகரமாக மாற்ற 3வது திட்டம் தயாராகி வருவதாகவும் அவர் கூறினார். மேலும் கோவை, திருச்சி, ஓசூர் உள்ளிட்ட இடங்களிலும் பெருமளவில் தொழில் வளர்ச்சி அடைந்திருப்பதாகவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார்.